தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாளும் பிசாசிடம் எழுந்து போன ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை திரும்ப பிதாவானவர் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய குமாரனை பூமிக்கு கொண்டு வந்தார். ஏன் என்று சொன்னால், பிள்ளை எழுந்து போனதை பிள்ளைதான் பெற்றுத்தர முடியும் திரும்ப. ஆகையால் குமாரனாகிய இயேசுவை கொண்டுதான் நம்மை பிதாவின் பிள்ளையாக்க முடியும். அப்படியாக நாம் அனைவரும் மண்ணின் ஆதாமிலிருந்து பாவமே இல்லாத விண்ணின் ஆதாமாக மாறினாலே ஒழிய நாம் ஏதேனின் கலாச்சாரத்தை இந்த பூமியில கிராமத்திலும் பட்டணத்திலும் கொண்டு வரவே முடியாது. இதற்கு பெயர்தான் தரிசனம். இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தை அல்லது தரிசனமே இல்லாமல் நித்தியான இசை என்ற பெயரிலே அரைகுறையான இசையோடு கூட எழுதக்கூடிய இந்த பாடலுக்கும் சினிமா பாடல் என்றுதான் பெயர். என்று சொன்னால் நம்மை பார்க்கிலும் உலகத்தார்கள் இசை நேர்த்தியாக இருக்கிறார்களே. ஆஸ்கர் அவார்டுடன் ஜனங்களை ஏமாற்றுவது ஒருபோதும் நல்லதல்ல. ஏனென்றால் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அவபக்தி விரோதமாக தேவகம் வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது.